வெல்கம் பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சோனி எல்இடி டிவி 32 இன்ச்சஸ்ஸு. இதில் ஃபால்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம வந்து இது மாடல் நம்பர் 32R412D. இந்த டிவியில் வந்து ஸ்டாண்ட் பையில் எங்கெங்கே வோல்ட் வரணும், அப்புறம் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணோன்னே எங்கெங்கே வோல்ட் வரணுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டிவி வந்து ஆன் பண்ணி தான் இருக்குது. ஸ்டாண்ட் பையில் இருக்குது, லைட் எரியல பாருங்கள். ஸ்டாண்ட் பையில் இருக்கிறதுக்கும் டிவி இப்போ இந்த போர்டில் எங்கெங்கே வால்ட் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து டிவி நம்ம ஸ்டாண்ட் பையில் வச்சுருக்கோம். முதல்ல 5 வோல்ட்டு வருதா பார்க்கலாம். இந்த 5 வோல்ட் வருது. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா 3.3 வோல்ட்டு இன்னும் இது உள்ள வரும். 3.3 வருது. இப்போ டிவி வந்து ஸ்டாண்ட் பையில் இருக்குது. அப்புறம் ரேமுக்கு போகிற லைனு, இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, அந்த கெப்பாசிட்டரில் நம்ம செக் பண்ணோம். இதில் வோல்டேஜ் வரல, ரேமுக்கு கரண்ட் வரல. அப்புறம் இது 1.5 வோல்ட்டு 4 வோல்ட்டுன்னுவாங்க, இது ப்ராசஸ்க்கு போகிறது. இது வந்து ஸ்டாண்ட் பையில் வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனுக்கு போகிற வோல்ட்டு 12 வோல்ட்டு, அது ஸ்டாண்ட் பையில் வராது, நம்ம ரிலீஸ் பண்ணதாக வரும். அப்புறம் இங்கே இந்த காயில்கிட்ட வந்து 1.2 வோல்ட் வரணும். இது ஸ்டாண்ட் பையில் இருக்குது டிவி, அதனால் அந்த வோல்ட்டும் ஸ்டாண்ட் பையில் வராது. நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் கிட்ட வர்ற லைன்ஸில் 3.3 வோல்ட்டு வருது. ப்ராசஸ்க்கு வரணும் 3.3 வோல்ட்டு ஸ்டாண்ட் பையில் வரணும். அப்புறம் வந்து இந்த சைடில் ப்ராசஸ்க்கு 3.3 வரணும். அது வந்து உங்களுக்கு வரல, ஸ்டாண்ட் பையில் வரல. அப்புறம் இதில் தான் 3.3 வோல்ட்டு, இது ஸ்டாண்ட் பையில் வருது. 3.3 வோல்ட் இதில் வருது. ஸோ இப்போது இந்த சைடில் 3.3 வோல்ட் நம்மளுக்கு வரல, இது ஸ்டாண்ட் பையில். அப்புறம் இங்கே 1.2 வரல, இங்கே ரேமுக்கு வோல்டேஜ் வரல, ரேமுக்கும் வோல்டேஜ் போகல. இப்போ இது வந்து நம்ம ஸ்டாண்ட் பைலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ரிலீஸ் பண்ணோடனே எங்கெங்கே வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிட்டேன். பேக் லைட் இருக்குது, டிவி ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பார்க்குறோம், இதே மாதிரி தான் பார்க்குறோம். நம்ம 5 வோல்ட்டு அப்படியே தான் வருது, ஸ்டாண்ட் பையில் இருந்துச்சு. இதுவும் இதுலேயும் வருது. இதுலேயே 3.3 வோல்ட்டு இருந்துச்சு, அதுவும் வருது. இங்கே ரேம் கிட்ட போகிற பவர் நம்ம பார்க்கலாம். ரேமுக்கு பாருங்கள், டிவியை ரிலீஸ் பண்ண பிறகு தான் 3.3 வருது ரேமுக்கு போகிற பவரு. அப்புறம் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணால் தான் 3.3 வோல்ட்டு வந்து நமக்கு ரேமுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 1.2 வோல்ட் வராமல் இருந்தது, ஸ்டாண்ட் பையில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் 1.2 வந்துருச்சு. ஸோ இந்த வோல்ட்டும் நம்ம ஸ்டாண்ட் பைலேருந்து ரிலீஸ் பண்ணதாக வருது. இது வந்து ஸ்க்ரீனுக்கு போகிறது, இது 12 வோல்ட் வரணும். பாருங்க, இது ஸ்டாண்ட் பையில் வரல, இது ரிலீஸ் பண்ண ஒன்று வருது. இது வந்து ஸ்க்ரீனுக்கு போகிற வோல்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3.3 வோல்ட்டு ப்ராசஸில் ஏற்கனவே வந்துட்டு இருந்தது ஸ்டாண்ட் பையில், அதே மாதிரி வருது. நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்துட்டு இருந்தது 3.3 வோல்ட்டு, 3.3 வோல்ட்டு இதுலேயும் வருது. ஸோ இங்கே இந்த சைடில் நம்மளுக்கு முதல்ல ஸ்டாண்ட் பையில் வரல. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 3.3 வோல்ட் வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது ஸ்டாண்ட் பைலேருந்து ரிலீஸ் பண்ணோடனே இந்த இடத்துக்கு வருது. நெக்ஸ்ட்டு வந்து ரேமுக்கு வருது, இது 1.2 வோல்ட் வருது. இது 3 ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணால் தான் இந்த வோல்டேஜ் வரும். மீதி எல்லாம் ஸ்டாண்ட் பையிலே வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.